வணக்கம் மக்களே. பாகற்காயில் ஒரு தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போடுறோம். கொஞ்சோண்டு சின்ன சீரகம் சேர்க்குறோம். கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு சேர்க்குறோம். இடித்து வச்சுருக்க 2 பூண்டு சேர்க்குறோம். பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகு, ஒரு பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகு அரிஞ்சு இதில் வச்சு வதக்கலாம். பாருங்க, நல்ல கண்ணாடி பதம் மாறுறது வரைக்கும் இதை நல்லா கிண்டி வேக விடணும். பச்சை வாசம் எல்லாம் போயிடும். இரும்பு சட்டியில் கூட்டு கறிகள் வச்சா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இரும்பு சட்டி வாங்கி உபயோகப்படுத்துகிறோம். நீங்களும் இதுபோல் இரும்பு சட்டி வாங்கி உபயோகப்படுத்துங்க. இதுக்கு கூட தக்காளி சேர்க்கணும். 2 தக்காளி, சின்ன தக்காளி. கல் உப்பு சேர்த்து கிண்டி விடணும். எண்ணெய் சீக்கிரம் தக்காளியும் வெங்காயமும் வேகும் பாருங்க. அதுக்காக இந்த அளவுக்கு வெந்தாச்சு. இனி பாகற்காயை சேர்த்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு வேக விடணும். அது வெந்ததுக்கு அப்புறம் இதை ஊற்றுறதுக்காக ஒரு எலுமிச்சம்பழம் அளவில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் பாருங்கள். அதுக்கு சேர்க்கக்கூடியது சாம்பார் பொடி, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், காயப்பொடி. கொதித்து வேகும்போது அந்த கசப்பு தன்மையே தெரியாது பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி நீங்கள் ஒருக்கா பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள். கொஞ்சோண்டு புளி வெல்லம் சேர்க்குறோம். கொஞ்சோண்டு காயப்பொடி. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் காயப்பொடி சேர்த்து கொஞ்சம் கூட கிண்டி விட்டு இது இவ்வளோத்தையும் சேர்க்கணும். சாம்பார் தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள் இவ்வளவும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு புளிப்பு, உப்பு, எரிப்பு, கசப்பு பாருங்கள். கருவேப்பிலை சேர்க்குறோம். அருமையான பாகற்காய் புளி தொக்கு ரெடியாகிடுச்சு. இதுபோல் நீங்களும் பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வணக்கம்.